வணக்கம் நண்பர்களே. வணக்கம் மங்காளி. இப்போ நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போற மிஷினோட கான்ஃபிக் என்ன அப்படின்னா i3 3rd ஜெனரேஷன் 4GB RAM 256 SSD தான் வந்து இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்றது? அப்ப இந்த பிசில வந்து நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ரெக்யர்மெண்ட் அப்படின்றது கிடையாது. என்னன்னா TPM 2.0 ஒரு சில விஷயங்கள்லாம் இதுல வந்து இல்லை அப்படின்றப்ப நம்ம இதை மேனுவலா தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஆகணும். அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பின்ட்ரைவ்ல வந்து பூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஓஎஸ்ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிசில நம்ம விண்டோஸ் 11 25H2 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அதில் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதையும் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் 25H2 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 25H2 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ கரண்ட்ல இருக்கிற வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் மல்டி எடிஷன் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மல்டி எடிஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. 64 பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் 64 பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்த பிறகு அந்த ஃபைல் வந்து ஒரு பேத்தில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரூஃபர்ஸ் அப்படின்றத ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரூஃபர்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த செலக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த செலக்டை கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 11 ஃபைல் இருக்குது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி பிடிச்ச பிறகு ஜிபிடி அப்படின்னு இருக்கும். ஜிபிடியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறப்ப அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கேட்கும். நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸில் கீழே உள்ள செட்டிங்ஸில் மட்டும்தான் டிக் இருக்கக்கூடாது. பாக்கி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டிக் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கேட்காம உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கான ஒரு வழி இது. அப்படின்றப்ப இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு காப்பியாக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நமக்கு பின்ட்ரைவ்ல விண்டோஸ் 11 25H2 அப்படின்றது வந்து பூட் ஆகிடுச்சு. இதை வந்து பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூட் பண்ண பின்ட்ரைவ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த பின்ட்ரைவை கனெக்ட் பண்ண பிறகு பூட் மெனுக்கு வந்து F12 இல்லை F11 ஒரு சிலதில் வந்து F9 F10 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து UEFI வெண்டோர் அப்படின்றது தான் நம்மளோட பென்ட்ரைவ். ஸோ செலக்ட் லாங்குவேஜ் செட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து யுனைடெட் கிங்டம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் அக்ரி அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் அந்த அக்ரியை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு கியூ திங் ரெடி அப்படின்ற மாதிரி வரும். ஹோமில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணுறேன். பார்ட்டிஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக டெலீட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து கிரியேட் பார்ட்டிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கா. நான் வந்து கிரியேட் பார்ட்டிஷன் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகலாமா? ரெடி. ஓகே, இப்போ நமக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பிசியில். இது வந்து கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் வெயிட் பண்ணி. இப்போ உங்களுக்கு மிஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் 0% அப்படின்ற மாதிரி காமிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கடற்கடன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இது வந்து கரெக்டாக 100% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன பிறகு இப்போ திரும்பியும் வந்து நமக்கு ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆன பிறகு நமக்கு ஜஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நமக்கு இதில் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் ஒரு சில ஆப்ஷன் கேட்கும். அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு போகணும். இதில் வந்து ஐ ஹாவ் டவுன் இன்டர்நெட் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக விண்டோஸ் 11 அப்படின்றது இந்த i3 3rd ஜென்ரேஷன் 4GB RAM 256 SSD இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கு. விண்டோஸ் 11 அப்படின்றது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இதில் வந்து 25H2 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் 25H2 இந்த பாருங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு 25H2. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இன்டெல் i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் 4GB RAM வந்து இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விண்டோஸ் 11 ஹோமு 25H2. ஆனால் ஒர்க்கிங் ஃபாஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட ஒரு தொய்வே இல்லை. நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு மிஷின். நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். சும்மா பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணிக்கிங்க. பாருங்கள் மிஷினோட ஃபாஸ்ட் ஓப்பனிங் ஃபாஸ்ட்டு எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் க்ளோசிங் டைமு. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி காமிக்கணும்ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஒரு தெளிவாக, சரி நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது. இப்போ வந்து நான் டெஸ்க்டாப் ஐக்கானு ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுறவோட ஸ்பீடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க, நல்லா ஃபாஸ்ட்டு. அப்பா எதிர்பார்க்காத ஃபாஸ்ட்டு தான். இப்போ வந்து நான் அட்மின் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இருக்கு பாருங்க, ஒரு செகண்டு தான் டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. சூப்பருங்க சூப்பர். இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே அடாப்டர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், எல்லா டிரைவர்ஸும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதாவது இன்டெல் HD கிராஃபிக்ஸ். ஒரு டிரைவர்ஸ் கூட இங்கே வந்து நமக்கு எல்லோவில் காமிக்கலை, ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஏன்னா இதே பிசியில் லாஸ்ட்டாக நான் வந்து விண்டோஸ் 11 25H2 இன்ஸ்டால் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஆகலை, ரெக்குவயர்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. என்னடா அது இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என்னன்னா, நான் வந்து ரூஃபர்ஸில் பூட் பண்ணும் போது என்னன்னா அதில் என்ன இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ்லேயே வச்சு நான் வந்து ஓகே கொடுத்து அதை வந்து பூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் உட்காந்து செக் பண்ணுறப்ப அதில் என்னன்னா மேனுவலாக வந்து ஒரு சில செட்டிங்ஸை வந்து நான் அதில் சேஞ்ச் பண்ணி விட்டேன். அந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறப்ப ஓகே இது வந்து இன்ஸ்டால் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதை பூட் பண்ணி எல்லாமே நம்ம செஞ்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த செட்டிங்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்விகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து தோணலை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஒருவேளை நமக்கு வந்து இதில் சப்போர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நானும் நினச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக விண்டோஸ் 11 தான் வேணும், அதில் தான் என்னோட சேலரி சாஃப்ட்வேர் எல்லாமே சப்போர்ட் ஆகும் விண்டோஸ் 11 அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ரைட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமான்னு சொல்லி மண்டையை கசக்க ஆரம்பிச்சது. யோசித்தோம், என்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிக்க ஆரம்பித்ததில் தான் வந்து எனக்கு இது பிடிபட்டுச்சு. சரி ரைட் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியலை, ஆனால் அவங்க வந்து கன்ஃபார்மாக வேணும் அப்படின்றப்ப நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறதுல வந்து தப்பு கிடையாது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்த பிறகு இதில் உள்ள எல்லா ஒர்க்கிங் ஃபாஸ்ட்டு எல்லாமே காமிச்சிருப்போம். ஏன்னா ஒரு பிசியாக இருக்கட்டும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்த பிறகு அதில் டிரைவர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நம்ம விண்டோஸ் 11க்கு மாற்றியும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கவங்க i3 3rd ஜென்ரேஷன் வச்சிருக்கவங்க, ஒரு ஓல்டு பிசி 10 years ஓல்டு பிசி வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விண்டோஸ் 11 25H2 வந்து நம்ம மாற்றி தெளிவாக காமிச்சாச்சு. ஒரு விண்டோஸ் 11 யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு புதுசாக போய் ஒரு 40,000 50,000 கொடுத்து ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஓல்டு பிசிலெல்லாம் வந்து விண்டோஸ் 11 ஒர்க் ஆகாது, ஹேங் ஆகுது, ரொம்ப பிரச்சனை ஆகுது, அதனால வந்து நீங்கள் புதுசு தான் மாற்றணும் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து விண்டோஸ் 11க்காகவே வந்து நியூவாக பிசி லேப்டாப்பு அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஒரு சில பேர் வாங்க முடியாத ஆட்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு 40,000 இல்லை 20,000ன்றதே ஒரு சில பேருக்கு வந்து அது பெரிய காசு தான் அப்படி தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஒரு புது லேப்டாப்பு புது பிசி வாங்க முடியாதவங்களுக்கு இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் வந்து நிறைய பேர் இருக்கும். அவங்களுக்கு தேவைகள் கிடையாது, ஆனால் ஆசைகள் இருக்கும் மாற்றணும் அப்படின்றது. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே கண்டிப்பாக மாற்றிங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் முடித்த பிறகு தான் வீடியோவே பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஏன்னா இது வந்து ஒரு யூசருக்காக நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான், இது வீடியோக்காக பண்ணுறது கிடையாது. ஒரு யூசர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம், இது லைஃப் ஃபுல்லாக ரன் ஆக போகுது அப்படின்றப்ப இதை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து டிஸ்க்ளைமர் அப்படின்றது நம்ம போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.